இப்போ வந்து நம்ம கிராமத்தில் இருக்கோம், நமக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்மளே விளைவிச்சுக்கிறோம். இப்போ நான் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஐயா. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 5000 பேர் 10,000 பேர் இருக்காங்க. ஆனால் வீடு மட்டும் இல்லை, ரோட்டுக்கு வந்தாலுமே மண்ணை பார்க்க முடியலை. வீடு ஃபுல்லாக சிமெண்ட்டால் மூடி இருக்காங்க, ரோட்டுக்கு வந்தால் தாரால் மூடி இருக்கு. இப்போ நான் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு காய்கறி மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன். உங்கள் இதில் சொன்னால் பால் மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன், அரிசி மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன், எண்ணெய் மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்லை, இனிமேல் தான். நாளைக்கு வர்ற பொண்ணுக்கு ஆம்பளை மாதிரி ஒரு பையன் நீங்கள் இருப்பீங்க. எவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளே போயிட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வர்ற பொண்ணும் பொண்ணு மாதிரி ஒரு, அப்போ உங்கள் பாட்டி மாதிரி பொண்ணு கிடையாது, உங்கள் தாத்தா மாதிரி பையன் கிடையாது. அது என்ன? ஹூ இஸ் அ மேன்? டிஃபைன் அ மேன்னா ஹூ இஸ் நத்திங் பட் அ ஏலியர் ஃபுட்டு. நீங்கள் உண்ட உணவு தான் உங்கள் உடல், அதில் சாரம் இல்லை, இதில் சோரம் போய்விட்டது. புரியுதா? அதை தான் நீங்கள் கேட்டீங்க. சரியா, செஞ்சதெல்லாம் அதெல்லாம் நல்லா பேசுனா இப்போ டவுனில் இருக்கிறவனுக்கு ஒரு வழியை சொல்லுங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயுமே செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாது எதுன்னு முடிவு பண்ணணும். கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற பெரும்பகுதியான பிள்ளைகள் ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான், வாஸ்தவமா? அப்போ கிராமத்தில் உங்களுக்கு வயக்காடு இருந்து உங்கள் தாய் தகப்பனார் தாத்தா பாட்டி செஞ்சாங்கன்னா அதையும் இனி ஒரு முக்கிய விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு வாரம் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஃபோர்ட்நைட் ஒரு நாளோ மாதத்திற்கு ஒரு நாளோ அதை சென்று கவனித்து அதுவும் எனக்கானது என்ற ஒரு பார்வையை கொண்டு வாங்க. இது செய்யக்கூடியது, இது வந்து லாங் ரன்னில் செய்யக்கூடியது. உடனடியாக செய்யக்கூடியது என்ன? மகாத்மா காந்தி சொன்னார்னு சொல்கிறோம் இல்லையா, செய் அல்லது செத்து மடின்னு சொன்னார். அவர் அன்றைய நிலை அப்படி, அந்த எடுத்துக்கிட்ட கோட்பாடு அப்படி அதற்கு சொன்னார். இன்றைக்கி அதை சிறு மாற்றத்தோடு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. செய் அல்லது சேர்ந்துகொள், செய் அல்லது சேர்ந்துகொள். இப்போ அங்கே உங்களால் செய்ய முடியல தானே? ஏகப்பட்ட உழவர்கள், ஏற்கனவே ஒரு பதிவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, உழவர்கள் விற்க முடியாமல் இருக்கானே, நுகர்வோர்கள் வாங்க முடியாமல் இருக்கானேன்னு கேட்டிங்க தானே? உழவர்கள் உண்ண முடியாமல், அந்த பொருளை விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் பொருள் கிடைக்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க.